12 பேர் விசேஷமாக ஊழித்து போனாங்க. அதுல ஒரு நபர் தான் யூதாஸ் காரியர். நம்ம சொல்லுங்களேன், அதுல ஒரு நபர் யூதாஸ் காரியத்தை விசேஷமாக வேற சொல்லப்பட்ட அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் துரோகி. அவன் யாரு? துரோகி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூதாஸ் காரியத்தை யார் அறிவிச்சா இவன் துரோகி சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற 11 நபரை குறித்து துரோகி சொல்லப்படல. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இந்த நபரை பார்த்து இவன் துரோகி சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுடைய சுபாவம் எப்படி சுபாவம் இருந்தது? ஒரு 7 சுபாவத்தை சொல்றேன். சுபாவம் 7 சுபாவம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஒன்று, இவன் கேட்டி மகன். சொல்றது யாரு? இவன் கேட்டி மகன். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அப்படின்னா அந்தி கிறிஸ்துவுக்கு விசேஷமா கூட்டாளி. யாரு? அந்தி கிறிஸ்துக்கு கூட்டாளி சொல்லப்படலாம். மாத்திரமல்ல, இவனுக்கு பேர் திருடன். சொல்லுங்க, இவனுக்கு பேர் திருடன் சொல்லப்பட்டிருக்கு வேதம். அதனால முதல்ல ஒரு கேட்டி மகன், இரண்டாவது திருடன் சொல்லி பெயர் பட்டிருக்குது, மூன்றாவது துரோகி சொல்லி பெயர் வச்சாங்க. சொல்லுங்க, என்ன பேரு? துரோகி. துரோகி பெயர் வச்சாங்க. 12 சிஷ்யர்கள் இங்கதான் இருக்கிறாங்க. ஆனா இவன் மட்டும் ஏது ஓடிட்டான். இவன் மட்டும் ஏது ஓடி அந்த அதாவது ஆசாரிகளை பார்த்து, பிரதானிகளை பார்த்து, அவன் கொடுக்கிற காசை வாங்கிட்டு, நான் உனக்கு என்ன செய்யறேன், இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கிறேன்னு சொல்லி காட்டித்தாரன்னு சொல்லி இவன் துரோகியாக மாறப்பட்டது. இவன் யாருமே பிசாசு புகழ்ந்தவன். பிசாசு புகழப்பட்ட சரீரம். அதனால பிசாசின் மகன் சொல்லப்படலாம். இவன் பிசாசின் மகனாக மாறப்பட்டான். எப்போ பணத்தை பார்த்த உடனே இவன் சிந்தை மாறி போச்சு. இவன் கவனிங்க. அடுத்து, மாயமானம் அன்பு உடையவர். மாயமானமான அன்பு உடையவர் தான் என்று சொல்லி 5வது சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது, மனசாட்சினால தன்னை அழித்துக் கொண்டவர். மனசாட்சினால தன்னை என்ன செஞ்சனா, ஐயோ குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியை, குற்றமில்லாத ஒரு தெய்வத்தை நல்லா செஞ்சேன், காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி இந்த பணத்தை கொண்டு போய் 30 வெள்ளி காசு கொண்டு போய் ஆலயத்துல தூக்கி எரிஞ்சிட்டு ஓடி போய் விசேஷமாக தற்கொலை பண்ணி கொண்டார். யாரா சொல்லப்பட்டிருக்குது? மனம் திரும்பாத யூதாஸ் காரியர். அப்படி சொல்லுங்க, என்ன திரும்பல? மனம் திரும்பல. மனம் திரும்பல. இவன் துரோகிதான். ஆனா மனம் திரும்பி இருந்தானா, ஆண்டவரே நான் செய்தது தவறுன்னு சொல்லி தன்னை உணர்ந்து, தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து அவன் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பானால் நிச்சயமாய் அவன் ஜீவனை கர்த்தர் பாதுகாத்திருப்பார். அவன் தேவனுக்கு அந்த ரத்த சாட்சியை மதிப்பதற்கும் ஆண்டவர் வைவாசலை திறந்து கொடுத்திருப்பார். ஆனா அப்படி செய்யப்பட முடியவில்லை. அவன் அப்படி மனம் திரும்புவதற்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுக்காதனால அவன் என்னவா மாறிட்டான்னு சொன்னா, தற்கொலை பண்ணி 4 செத்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்.